இது உண்மையிலே கொடைக்கானல் அது என்னடா எவனையுமே காணா இருக்கு யாருமே இல்லைன்னா என்ன ராஜன் பேய் இருக்கும் ராஜன் பேய் இருக்குமா அதுக்கு நீ பேய் மாதிரி பேசுறீங்க பேய் வந்து என்ன பண்ணும் தெரியுமா பேய் வந்து என்ன பண்ணும் பேய் வந்து உனக்கு எடுத்துரும் போவாங்க இப்ப பாரு இதே புத்திலே இருக்கீங்களடா இது கொடைக்கானல் பேய் கோபால் குளிருக்கு அதுக்குமா வந்து கெடுத்துருச்சுன்னா என்ன பண்ணுவே நீ உனக்கு யாரு வாழ்க்கை கொடுப்பா உனக்கு பேய் கெடுக்குமா பேய் கெடுக்குமா கெடுக்கு கோவி ஆம்பளை பேயா பொம்பளை பேயா பாத்தே இல்லையா அதுக்கு ஒரு கேம் இருக்கா அது கேம் இருக்கா இந்த மாதிரி ஏதாச்சும் பேய் அப்படி ஒரு கேம் இருக்கா லெஃப்ட்ல போ இல்லங்க இதுக்காகவே நான் போய் யூடியூப்ல சர்ச் பண்றேன் வினோத் அது வேறங்க எனக்கும் தெரியல அது போய் நம்ம பாக்குறோம் எங்க தேடு வினோத் சொல்லுங்க இவன் பொம்பளை பேய் இருந்தா கெடுத்துருவானே வினோத் யார் நானா நீந்தாண்டா கூட்டு போய்டா நான் சாமி பேசக்கூடாது சரி சாமி பேசக்கூடாது அந்த பேய் வந்து ஒன்னும் கெடுத்துச்சுன்னா உனக்கு யாரு வாழ்க்கை கொடுப்பா உனக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையா வாழ்க்கையை அழிஞ்சிட்டு மேடம் உங்களு நான் வாழ்க்கை அழிச்சுக்கிட்டே இருக்கிறேன் ஆல்ரெடி சரி சரி கூகுள்ல இருந்து ஓஜா கேம் ஒன்னு இருக்கு அப்படியா ஓஜா கேமா டேய் அந்த கேம்ல வேணாம் சும்மா இரு அந்த கேம்ல தேவையில்லாத கேமா இல்ல தெரியும் முன்னாடியே நான் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த கேம்ல எனக்கு அந்த பேர் பாருங்க டேய் இதான் ஓஜா போர்டு நான் வரலப்பா ஓஜா போர்டுக்கு இந்த போர்டு நம்ம வந்து ஓஜா போர்டு விளையாண்டா எடுத்துடலாம் டேய் இன்னொரு ஓஜா போர்டு விளையாண்டா பொம்பளை பேய் வராது கிளவி பேய் தான் வரும் விளையாண்டுருக்கியா முன்னாடி தெரியுமா ஏய் அப்படி நிறைய வீடியோ பாத்திருக்கேன்டா வீடியோ பாத்திருக்கீங்க நம்ம இப்ப ரியலா பண்ணி காப்போம் ஏய் ஆமாடா இல்ல சும்மா இரு நான் ஒண்ணுமே இல்ல ராத்திரி 11 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம் எங்க சரி. 12 மணிக்கு அந்த பேய் வர்றாரு 12 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம் இப்ப நீ எதுக்கு ஏமாது என்னத்துக்கு இப்ப பூங்கா சுத்தி தான் வீடியோ போடுற சும்மா பூவா சுத்தி முடி இருக்கலாம் அதே பேய் டாபிக் விட்டாங்க சரி எங்க இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு பூங்கா வீடியோக்கு அடுத்து நம்ம இத போடலாம் என்ன வீடியோ இப்ப பூங்கா வீடியோ எடுப்போம் சுத்தி போய் ஏதாவது தின்னுட்டு ஏதாவது சுத்திட்டு ஜாலி பண்ணிட்டு அந்த இடத்துல நைட் போய் நம்ம பேயோட ஃபன் எடுத்துட்டு நைட் போய் பேயோட பண்ணுதான் டேய் கோபால் சொல்றது கேளு ஓஜா போர்டு ஏதாச்சும் பொம்பளை பேய் சிக்கிருச்சுன்னா நம்ம நடுத்தரில் படுக்கிற மாதிரி ஆயிரும் பரவாயில்ல நடு ரோட்ல பண்ணுவோம் நடுவில் இவன் என்ன வினோத்லாம் வந்து ரொம்ப மோசமான கேரக்டர் வினோத்லாம் நீங்க எல்லாம் ஒரு ரவுண்ட் 2 ரவுண்ட் கோபி நமக்கு கஷ்டம் கோபி நம்ம விளையாட வேணாம் இல்ல ஒரு ஆள் கேமராமேன் 3 பேர் அந்த கேம்ல இருப்போம் சரி எப்படி விளையாடுறது மட்டும் ரூல்ஸ் மட்டும் சொல்லுங்க என்னென்ன வேணும் டேய் பைத்தியமே அந்த கேம் விளையாடுனா ரொம்ப டேஞ்சர் அந்த கேம் டேஞ்சர் நம்ம ஈஸியா ஃபன்னா டேஞ்சர்ல சும்மா வீடியோல ஏதாவது ஒன்னு போட்டு போயிடலாம் நம்ம தெரிஞ்ச நம்ம போனா தானே தெரியும் வருதான் செக் பண்ணுவோம் ஜஸ்ட் சொல்றது கேளு காஞ்சனா பேய் மாதிரி விளையாடுற விஷயம் கிடையாது அப்பெல்லாம் வராதுடா இந்த பேய் கொடைக்கானல சும்மா யாருமே இல்ல நம்ம வந்து டைம் கிடையாது தனியா வரேன் இறக்கி விடுங்க பேயோட தனியா பாரு பேய் முட்டிச்சு பாரு ஆக்சிடென்ட் பேய்னால ஆக்சிடென்ட்டா போச்சு இவனும் ஓஜா போடுதானே விளையாண்டு பண்றாங்க ஓஜா போர்டு கார் அதெல்லாம் கோபால் சொல்றது கேளு கோபால் கார் ஓட்டத்தை பேய் உடம்புக்குள்ள பூந்துருக்கும் அதனாலதான் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு என்னென்ன சொல்றான் பாருங்க சொல்லு நம்ம உண்மையை கண்டுபிடிப்போம் சரி ரியலா இருக்கான்னு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் எஸ் ஆர் பண்ணுங்க நான் கேமராமேன் நீ கேமராமேன் இல்ல நீங்க தான் யூடியூபோட மெயின் கேரக்டர் பேயோட போறது முடிய மாட்டாங்க யாருமே இல்லடா ராஜன் கொடைக்கானல வீடியோ எடுத்து என்ன பண்ண போறேன் என்ன போறேன் ஒண்ணும் பண்ண போறது இது வரைக்கும் யாருமே கொடைக்கானல் எடுத்துக்க மாட்டாங்க இந்த மாதிரி என்னது பேய் கூப்பிடுறது ராத்திரி 12 மணிக்கு கொடைக்கானல் பேய் கூப்பிடுறோம் கொடைக்கானல்ல ஹிடன் பார்ட்ஸ் கண்டுபிடிக்கிறோம் நைட் 12 மணிக்கு நான் தூங்கலே வச்சுக்குவேன் கோபால் கண்டிப்பா உங்களோட வரேன் சரி தூங்க விட மாட்டோமே இப்போ இங்க 12 மணி வரை சுத்த வைக்கிறோம் இப்படியே சுத்துங்க சுத்திக்கிட்டே இருப்போம் அதாடி எனக்கு பேத்துக்கு வருது ராத்திரி 12 மணிக்கு விளையாடுவோம் உண்மையா பொய்யா அப்படி ஒரு பேய் வந்துச்சு இருக்கா இல்லையா பேய்க்கு கால் இருக்கா இல்லையா அதுக்கு வந்தவன தூக்கி பாத்துக்கோ தூக்கி பாக்க கால் இருக்கா காலை போட்டு எல்லாம் தப்பா பேசு கால் இருக்காட்ரா இதெல்லாம் காஜியா இருப்பீங்க பேயெல்லாம் கூப்பிட வேணாண்டா நம்ம போயிட்டு இருக்கா இல்லையா சொல்றது கேளு நீ ஏதோ காஜில இருக்க பரவாயில்ல மாலை கலட்டினதுக்கு அப்புறம் வந்து பண்ணுவோம் அதெல்லாம் கேட்போம் கொடைக்கானல தயவுசெய்து மூட் கட் பண்ணுறதுலாம் தேவையில்லாத செயல் இல்ல பண்றோம் இப்பயே பேய் வந்து எல்லாத்தையும் மறைச்சிச்சு பேயை கூப்பிட்டு என்ன கேட்பீங்க பேயை கூப்பிட்டு நீ ஆம்பளை பையன் பொம்பளை பையன் கேட்பான் பொம்பளை பையனா உள்ள வச்சு கூப்பிட்டு ஆம்பளை பையன் வெளியே தருக்கு இது போது கை கொடு இந்த தகுதி போதும் தகுதி வந்துச்சுல வாங்க லெட்ஸ் கோ விளையாடலாம்
கோபால் உனக்கு ஆம்பளை பேய் பிடிக்குமா பொம்பளை பேய் பிடிக்குமா? எனக்கு 2 பேயும் பிடிக்காது. பாத்தியா உனக்கு? எனக்கு பேயே பிடிக்காது. எனக்கும் பிடிக்கும். நான் குள்ளா போட்டுக்கிறேன். டார்ச்சர் பண்றாங்க 2 சாய்த்தால் மாதிரி பண்ணுறாங்க 2 பேரும். என்ன அந்த மாதிரி இல்லை இல்லை தெரியுமா அந்த அனிமேஷன் வந்துட்டு அந்த மாதிரி நாங்கள் 2 பேரும் அந்த மாதிரி மொத்தம் வந்துட்டு நல்லா ரூல்ஸ் என்ன தெரியுமா? 3 பேர் விளையாடுறோம்னு வச்சுக்கிறேன். முதல்ல 3 மெழுகுவர்த்தி வேணும். இன்னொரு மெழுகுவர்த்தி எங்க வாங்கிட்டு வர சொன்னேன். இன்னொரு மெழுகுவர்த்தி எங்க? 2 காய்ச்சி கடையில 2 காய்ச்சி. வாழைப்பழம் வாங்கிட்டு வந்தீங்க. பிஸ்கட் வாங்கிங்களா? பிஸ்கட்டுங்களா? தின்னுட்டு இங்கடா இப்போதான் கடலை காட்டினீங்க. அவ்வளோதான் சிறுட்டு புருட்டுன்னு உள்ள பேர். போர்டு வாங்க முடியாம இதெல்லாம் ஒரு ஐடியாடா. அதெல்லாம் டிஜிட்டல் ஆடுவோமா? என்னடா பிச்சைக்காரங்களா ஒரு போர்டு கூட வாங்கி கொடுக்காம இப்போ வந்து ஒரு நல்ல பையன் அனுப்பிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கு பெரிய படம் வாங்கி செய்வோம். இல்ல நம்ம வந்து காஸ்ட்லியான போர்டு தங்க போர்டு செய்வோம். தலைவணி வெள்ள வெளியே தெரியுது வருங்க. எங்க தெரியும்? தெளிவாக இருக்கா 2 பேரும்? ஓகே சரி. இப்போ வந்து ரூல்ஸ் என்னன்னா வந்துட்டு இந்த காயின்ல 3 பேர் கை வைக்கணும். ஓகேயா? இந்த இதுல வந்து இருறா போச்சு எடுக்காது. எடுத்துட்டியாடா? என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. எஸ்னா பேய், நோவுனா பேயிலன்னு அர்த்தம். இப்போ வந்துட்டு பேய்ட்டா நீ இருக்கியா இல்லையா கேட்டா வச்சுக்குவேன். பேய் வைக்கப்பட்டு தெரியும் நோன்னு சொல்லிடும். பேய் பொம்பளை பேயா இருந்தா ஓகே. அவசரம் சிரிக்காதீங்களா? எனக்கே பயத்துல இருக்கேன் நானு. எப்படியாச்சும் நோவு வந்துடுங்கிற கேட்டா இங்க ஒரு சேர் போட்டு பேய் விழுந்து படிச்சிருக்கீங்க. நீங்க சொல்றத பார்த்தா அப்படித்தாட்டா சொல்லிக்கிட்டு இருக்கேன். பெண்ணை எங்களுக்கு சீரியஸா வரணும். நீங்க சீரியஸா போகணுமா இல்லையா? ஓகே பேய் இருந்தா கேட்கற கேள்விக்கு எஸ் ஆர் நோ ஆன்சர் கிடைக்கும். ஓகே ஓகே. இப்போ என்ன அடுத்து கேட்பேன்? எஸ் ஆர் நோ கிடையாது. அடுத்து பேயோட பேர் கேட்கணும். பேயோட பேர் கேட்கணும். இப்போ வந்து பேயோட வாய்ஸ் எப்படி தெரியுமா? அதான்டா கரெக்டா. இப்போ அதுக்கு என்ன சொல்ல வரேன்னா பேய் முதல்ல வந்துட்டு ஆம்பளை பேர் பண்ணும்போது பேயோட வாய்ஸ் எப்படி தெரியுமா? இருக்கும். அப்பெல்லாம் கேட்காது. இதுலதான் சொல்லும். இங்க பாரு இது சவுண்ட் இடிச்சு பாரு. இது நீங்க தட்டினீங்க நான் பார்த்தேன். நான் தான்டா விழுது. ஓகே சரி. அவங்கள பேய் தான் இப்போ வந்து பின்னாடி நிற்கிது போல. பின் வாசல்ல வண்டி இருக்குது வரும் போல. கூப்பிட்டு துண்டு வேற வெளியே ஆயுது எடுக்கணும். துணிச்சலை மனத்திலே வளர்த்தவன் ஓகே ஓகே. அப்படி சவுண்ட் இருக்கும். அது நமக்கு புரியாது. இப்போ ஜாக்கி சான் அங்கிள் மாதிரி பேசுனேன். சொல்றது கேள்வி. ஓகே சிரிக்க நீ தான் சிரிக்கிற. பேய்க்கு மரியாதை இல்லை. நீ சிரிக்க கூடாது. அமைதியா இருக்கணும். இது பேய். ஓகே. இன்னொன்று இப்போ பொம்பளை பேய் இருந்தா வச்சுக்கோவேன். நேராக அந்த விரல் வந்து பி ஆர் ஐ ஒய் ஏ பிரியா 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 சாகல. பிரியா உயிரோட தான் இருக்கா. பிரியா செத்த போய் காட்டுறது. ஒரு பிரியா தான் உலகத்துல இருக்காளா? ஏகப்பட்ட பிரியா இருப்பா. எனக்கே தர பேய் மாதிரி போய் தொட்டு வரைக்கும் பேய்ட்டு டேட்டா பேசிருக்காங்க. பேய்க்கு வந்து வாய்ஸ் ஒழுங்கா இருக்காது. அதனாலதான் பேர் தெரிஞ்சுக்கிறப்ப வந்து ஆம்பளை பையன் பொம்பளை பையன் தெரியும். கேம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி எப்படி கேம் முடிக்கணும்னு தெரியும்ல? அது கொஞ்சம் லைட்டா தெரியும். குட் பாய் அப்படின்னா வந்து குட் பாய் சொன்னா வச்சுக்கோவேன். இப்போ வந்துட்டு கொஞ்சம் கோவப்படா பேயா இருந்துச்சுன்னா சரி சொல்லிட்டு நாளைக்கு பாப்போம் வந்து போயிடும். அப்படி கோவப்படுற பேயா இருந்துச்சு வச்சுக்கோவேன். நேர கை நோக்கு போகும். குட் பாய் சொல்லும் போது குட் பை வராது. அச்சோ அது வேறையா? ஆமா கொஞ்சம் பயந்தாளா இருந்தா ஆம்பிடுதியா? ஓகே. இப்போ வந்துட்டு பேய்ட்டு என்ன கேட்பீங்க சொல்லுங்க. பேய்கிட்ட இருறா முதல்ல கேட்போட்டாங்க. பேய் இருக்கான்னு ஃபர்ஸ்ட் முதல்ல பேய் அப்புறம் கேள்வி கேட்டுக்கோங்க. மறந்துட்டீங்கன்னா பேய் பற்றி பயந்து. ஓகே. நாங்கள் ஆம்பளையா பொம்பளையா ஃபர்ஸ்ட் கேட்போம். ஏன்டா அது பேர் கேட்டோம். பேர் கேட்டாலே அது கண்டுபிடிச்சிடலாம். பேர் கேட்டாலும் கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் இல்லை ஆம்பளை இல்லையான்னு கேட்டாலும் வந்து அது எஸ்ன்னு சொல்லிச்சுன்னா நம்ம கோவப்பட்டுச்சுன்னா அப்படி கேட்குறியோ? சரி ஓகே. முதல்ல எஸ் இருக்குன்னு சொல்லுதான் பார்ப்போம். வாங்க வைக்க கூடாதா? டெக்னிக் வைக்க கூடாதா? வச்சுங்க. சரி. இப்போ என்ன பண்ணுவோம்? இப்போ வந்துட்டு இந்த ரூம்ல யாராச்சும் இருக்கீங்களா? கோவி சொல்லு அந்த பக்கத்துல இருந்து. நான் இருக்கேன்ல. காமெடி தேவையாக்கும் பாரு. காமெடி தேவையில்லாத கட்டுட்டு பேசக்கூடாது. ஒரு சீரியஸ் கட்டுல இப்ப பாருங்களேன். ஓகே அதான் எங்கே சொல்றேன். இவனுக்கு சிரிப்பு கட்டுறேன். ஓகே பி சீரியஸ். கேளுங்க. இந்த ரூம்ல யாராச்சும் இருக்கீங்களா? எவனோ எச்சு மூணுறியா?
எவ்வளோ டைட்டாக முடிச்சிருக்கியா, எங்கிட்ட போயிடக்கூடாது, அது மட்டும் தெரிஞ்சிருச்சு. யாரு கேட்டா இன்னும் நைட்டு உண்மையிலே டைம் 12 மணிடா. ஏன்னா இந்த ஃபுட்டேஜ் வரும்போது கூட போடுற டயத்தோட போடுறேன். 12 மணிக்கு ஷூட் பண்ணிட்டு இருக்கீங்க. காய் நாடுதா, கை நாடுதா, எங்கேயோ போகுதுடா. இந்த கேமராமேன் சிரிக்கிறான். கேமராமேன் பேய் வந்து கண்ணா பின்னாடி அடிச்சு போயிடும் பார்த்துக்கோ. என்ன இருக்குன்னு சொல்லி இல்லைன்னு சொல்லி நடுவில் நிற்குது. போதா யாரா பிடிச்சிருக்கீங்களா? ஒன்றுமே தெரியல. அம்மா சாதலாம் என் கையில அப்படியே இருக்கு. அத்தாடி அத்தா இரும்பு உள்ள வருது. என்ன எசை தாண்டி போயிட்டு இருக்கு? எஸ் தாண்டி போயிட்டு இருக்கா? எஸ் கிட்ட வந்துருச்சுடா. கரெக்டாக நின்றுச்சு. ஆமாண்டா. எங்க வினோத் வரலடு பிடிச்சிக்கவா? அத்தாடி வெள்ள எடுக்கக்கூடாது. சரி பேர் கேளுங்க. பேர் கேட்கக்கூட நம்ம பரிமா அங்கே வரணும் ரிவல்ஸுக்கு. இல்ல கோபி இப்ப நாங்க யாருமே நகத்துல கோபி. ஆமாண்டா. இல்ல யாருமே நகத்துலடா. பேரு கேளு கட்ட போட்டுன. ஆம்பளை போய் பொம்பளை போய் எந்த கடத்தி போயிடலாமா? சரி ரிவர்ஸ் கொண்டு போயிருந்தோம். அது நம்மளே கொண்டு போயிடலாம். அதுக்கப்புறம் தான் அது சொல்லணும். நிஜமாதான் கொண்டு போச்சா? ஆமா என்னமோ சொல்றீங்க. இந்த மாதிரி இருக்கு. கேளு. நீங்க எப்படி இருக்கீங்க? பேரே கேட்காம நீங்க எப்படி இருக்கீங்க கேட்க. பேய்கிட்ட ஃபர்ஸ்ட் பேருக்க கூடாது. உண்மையிலே நான் யாரும் நான் வயசுக்கு நான் நாத்துல நீ நான் நாட்டில் என்னமோ என்னடா கை எடுக்கவா? டேய் கை பிடிச்சா இழுத்துட்டு போற மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு. எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆகுது. என் கையை நான் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. என்ன எள்ளில் வந்துருச்சு? என்னடா பேர் கேட்டியா? லேடிஸா? டேய் பாடுறா பேய் யூன்னு கேட்டிருக்கடா. நல்லா இருக்கீங்களா கேட்டதுக்கு. நீ நல்லா இருக்கியா ராஜன்? ஐயோ இப்பல இருந்து நான் நல்லா இல்லை. யூன்னு கேட்டிருக்கடா. எனக்கு என்னமோ டேய் கோபி நம்பிக்கை இல்லைவா? கேமரா என்ன கொடுத்து நீ வந்து உட்கார இடத்துல இங்க பாருங்க விடுதத்தி ஆஃப் ஆன மாதிரி. ஆகா டேய் அடுத்து என்னடா கேட்டியே? நகர் யூ கேட்டுச்சுடா. நல்லா இருக்கும். நாங்க நல்லா இருக்கும். இப்போதைக்கு இப்போ வரைக்கும் நல்லா இருக்கும். நீங்க போயிட்டீங்க நல்லா இருக்கும். நாங்க நல்லா இருக்கும். நீ எப்படி இருக்க? நீ ஆம்பளையா பொம்பளையா அது சொல்லு. சி டேய் நீ ஆம்பளையா அப்படி கேளு. உங்க பேர் இல்ல அப்படி வேணா பேர் கேளு. நீங்க சொல்லுங்க உங்க பேர் என்ன? உங்க அழகான பேர் என்ன? அது என்ன அழகான பேர்? ஆம்பளை பேர் இருந்தா உங்களுக்கு ஏழமா பேரு. சரி சிரிக்க வேண்டாம். பி சீரியஸ். உங்க பேர் தெரிஞ்சுக்கலாமா? கவியா? கவி 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 கவிடா. ஆமாண்டா கவி பேரு. என்னோட பேர் ராஜன். இவன் பேர் வந்து கோபால். இவன் பேர் வந்து வினோத். ஸ்வீட் வினோத். இல்ல இவன் பேர் ஒரு வினோத் தான். பேரு கீழே வாங்க. உங்க ஃபோன் நம்பர் சொல்லுங்க, நான் அப்புறமா சேட் பண்றேன். வினோத் இது விளையாடுறதுலாம் தேவையில்லாத செயல். விளையாடுவோமாவா? சரி இப்ப எடுத்து பேய் எப்படி அனுப்பணும் தெரியுமா உனக்கு? பேய் நீ எப்படி செத்த அது சொல்லு. டேய் இப்ப கவிங்கிறப்ப ஆம்பளை பையன் பேர் இருக்கு, பொம்பளை பிள்ளை பேர் இருக்குடா. ஆம்பளை பையன் பொம்பளை பையனே தெரியலையே. கவின்னு வந்து சேச்சாட்ல வைக்கிற மாதிரி முடிச்சிட்டாங்க. அதான் கவி முடிஞ்சு போச்சு. ஆம்பளை பையன் தெரியல, பொம்பளை பையன் தெரியல. நீ என்ன பண்ணுவ? எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஆம்பளை பொம்பளை அது எப்படி? நீ பொண்ணா அப்படி கேளு. இப்ப வந்து சேச்சாட்ல வர மாதிரி நீங்க வந்துட்டு பொண்ணா இருந்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஜி சொல்லுங்க. பையனா இருந்தா பி சொல்லுங்க சொல்லுங்க. ஓகே ஓகே. இல்லை நீங்கள் கவின்னு சொன்னது வந்துட்டு இப்போ எனக்கு புரியலை. இங்கே வந்துட்டு பையனா பொண்ணா? பையனாக இருந்தால் பிக்கு வாங்க, பொண்ணாக இருந்தால் ஜிக்கு வாங்க. ஜி ஜி பொன்மிரி பிடிச்சிருக்காரு. அப்புறம் அவங்க ஃபுல் நேம் என்ன? ஓகே. என்னடா டேய் என்ன வேகமாக போகுது? கவிதா. அது பேய் மியூசிக் போடுறீங்க போடாதீங்க. நீங்க வந்துட்டு எப்போ இறந்தீங்க நான் தெரிஞ்சுக்கலாமா?
பேய் எங்கே இருக்குன்னே தெரியல. நான் இங்கே பார்த்து பேசிக்கிட்டு இருக்கேன். கோவி பார்த்து பேசிக்கிட்டு இருக்க நீ. என்னடா எசுக்கு போயிட்டு இருக்கு. தெரிஞ்சுக்கலாம்னு சொல்கிறாங்க. இது கூட புரியல. நீலாம் கேள்வி கேட்குற. பார்த்தா பேய் கூட ஹார்ட் ரேட்லாம் படப்படன்னு அடிக்குதுடா எனக்கு. வாட்ச் வேறு கட்டலை. நீங்கள் எப்போ இறந்தீங்க? 2000 2000 2024 1 வருஷம் முன்னாடி இறந்துருக்காடா. 2 வருஷம் ஆச்சுடா. உங்களோட எந்த வயசுல நீங்க இறந்தீங்க? உங்க ஏஜ் என்ன? இங்க வரு. அவசரம் இப்பதான் தெரியுது. இப்போதான் கோவி கண்டுபிடிச்சிருக்கேன். ஆடியன்ஸ் கண்டுபிடிக்க முடியாது. கன்ஃபார்ம் நகட்டி விட்டு கதை கோவி கொஞ்சம் சர்க்கிளே இருந்திருக்கேன். ஓகே இப்போ நம்ம சொல்லிடுவோம் வியூஸ். என்ன நடந்துச்சு? இந்த பக்கம் இருந்து நான் தள்ளனா, அந்த பக்கம் இருந்து நீ தள்ளணும். இந்த பக்கம் மேல சொல்றது நீ பாத்துக்கினா தானே. அப்படி கிடையாது கைஸ். நாங்க வந்து உண்மையிலேயே 2 பேயை பார்த்தோம். இந்த 2 பேர் இந்த சைத்தாக்குள்ள உட்காந்துக்குள்ள போடு. 1 2 3 பாத்தீங்கன்னா 2 பேர் சைத்தாக்கு மாதிரி 2 பேர் உட்காந்து வச்சு எந்த பேயுமே வரல. அதுக்கு அடுத்து இந்த ஓஜோ போர்டுங்கிறது பேப்பர் முழுக்க முழுக்க ஒரு கற்பனை தான். ஒரு ஜாலியா சும்மா ஏபிசி எழுதி விளையாடுவேன். எனக்குள்ள ஏதோ தெரியுறா. எரிச்சிருங்க. பாத்தியா வினோத் தெரிய மாட்டேங்குது. அது வந்து கட்டாது. மொத்தமா வேற ஃபுல்லா கட்ட ரூம் ஃபுல்லா எரியட்டும். மொத்தம் இருந்துடும். காலைல நம்மளே பேரு தெரியும். அதானே உன் பிளானு. பிளாடி ராஸ்கல் முழுக்க வந்துட்டு இது கற்பனை. சரி காய்ஸ், நாங்கள் பேயை பார்த்துட்டோம் மனசார. நாங்கள் வந்து பேய் வந்து வயசு என்ன? 47 வயசு. 47 வயசு. யார் 40 வயசு? இல்ல கவிதா மூலம் யாரு? 47 வயசு கவிதா யாரு இருக்கா? எவ்வளவு முடிவு? சத்தியமா நான் கவின்றது அதுவா வந்தது. கவிதான்றது நம்ம யோசிச்சது. கவின்னு வந்தது வந்து சும்மா நம்ம கொண்டு போனோம். நான் கொண்டு போல. நான் வந்து கொண்டு போய் கவின்றது கேன்னு போச்சுல. அதுக்கடுத்து எவனோ கொண்டு போய் 7 நிப்பாட்டிட்டா. 7 கூட நிப்பாட்டல. கேள் நிப்பாட்டி கொண்டாங்க. என்ன பேரு யோசிக்கல. அதுக்கூட வீங்கி போயிட்டாங்க. சரி கவின்னு வச்சிருவோம். மேல ஆக்கி வச்சுட்டு அவ்வளவுதான். ஓகே கைஸ். ஓகே வீடியோ முடிவடைந்தது. நன்றி.